வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். வரும்போதே ஒரு புது பொட்டியோட வந்திருக்காருங்க. சேல்ல சும்மா விட்டுருவோமா? இது ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தேன். அப்படியா ப்ரோ? ரொம்ப நாளாவே இது மேல ஒரு கண்ணா? ஏன்னா ஜேலாப் வந்து யூஎஸ்ல ரொம்ப ஃபேமஸுங்க. நம்ம நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி ஆடியோ ப்ரொஃபைல்ஸ்க்காகவே ஒரு சில சேனல்ஸ் இருக்கும். அவங்க வந்து இதை வந்து ரொம்ப அண்டர்ரேட்டட் ப்ராடக்ட்டா சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஊர்ல வந்து ஒரு 3000-4000 ரூபாயில நம்ம எதிர்பார்க்கறோம். நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்ச இந்த அண்டர்ரேட்டட் கேங் ஒருத்தர் இருக்கான். ஆமா ஆமா, ரீச் இருக்கு அவனுக்கு. யார் தெரியுமா? சவுண்ட் கோர் மாதிரிங்க. சவுண்ட் கோர்ல Q சீரிஸ் வந்து அப்படியே சொல்லலாம். R சீரிஸும் அப்படிதான். ஆமா, பட் ஆனா அவங்க வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பாங்க. இவன் வந்து கொஞ்சம் பிரைட், பேஸ் எல்லாம் நல்லா கிளீனா அடிக்கிற மாதிரி, குமாங்குத்தோபதி. ரொம்ப ஹெவி பேஸ் கிடையாது. அதுவும் நீங்க டியூனும் பண்ணிக்கலாம். மூவி மோடு, மியூசிக் மோடு. சரி, பாக்குறதுக்கான எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இந்த ஒரு நல்ல பிரீமியம் எடிட்டிங் மானிட்டர்ஸ் மாதிரி இருக்கு. கரெக்ட், நல்ல பிரீமியமாவும் இருக்கு. இதுக்கு இயர் கப்ஸ் இருக்கான்னு. இதுலயே ஆடியோவா? டைப் சி ஆடியோவா? ஆமா, அதுவும் பண்ணிக்கலாம். அதான் போட்டுருக்கானே. கேபிளே வந்து பிரைடட் கேபிளுங்க, பயங்கர பிரீமியமா கொடுத்துருக்கான். ஃபார் சார்ஜிங் அண்ட் வயர்டு கனெக்ஷன். ஆமா, இவ்வளவு பெரிய கேபிள் ப்ரோ. எல்லாம் இதுக்கு தானே கொடுப்பாங்க. புலக்கேட்டான் பெருசாவே கொடுத்துருக்கான். அதான் இவன் அப்ப என்னன்னா நம்ம பிசில கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு. கால்ஸ் பேசுறது சூப்பரா இருந்துச்சு. யூனிவர்சல் மைக் நல்லா இருக்கு. அது செமையா இருக்குது கால்ஸ்க்கும். ஓகே, கிளவுட் ஃபார்ம் இயர் கப்ஸ் பயங்கரமா போட்டுச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தா இருக்குன்னா இமர்சிவ் லேப் குவாலிட்டி சவுண்ட்னு போட்டிருக்காங்க. ஹைபிரிட் ஏஎன்சின்னு ஜேலாப் அப்படின்னு இருக்கு. இங்க 399 இதோட பிரைஸ். Flipkartல 399, Amazonல 4299 விக்கிறான். Flipkart Amazonல 399 தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு 7000 ரூபாய்க்கு ரேட் ஏத்துறான். எதுக்கு 7000 ரூபாய்க்கு ஏத்துறான்னு தெரியல. யாருமே வாங்கல. இந்த 7799 7000 ரூபாய் போட்டு வித்துட்டு இருந்தா. டேய் யாரா அவன் லூஸ் அப்படின்ட்டு. ஏன்னா 399 ஆல்ரெடி பாத்துட்டேன் நானு. அப்புறம் Amazonல 4299, Flipkartல 399 சேல்ல இருந்துச்சு. வேலைக்கு ஆகாது, நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயே போட்டுடலாம். ஒரு கலர் தான் அவைலபிள் வேற இருந்துச்சு. சரி டக்குன்னு போட்டேன். வீட்டில் அந்த 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஒன்று இருக்கும்ல, அது எவ்வளோ ப்ரோ ஆச்சு? அது 197 ரூபா. சரி ஓகே, போட்டு வாங்கிட்டேன். சரி ஓகே அப்படி. ஏன்னா இது நல்லா இருக்குன்னு வேற சொல்லி கேள்விப்பட்டேன். இதை ஒரே ஒரு நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், லவுட்னஸ் மட்டும் கம்மியா இருக்குங்க. நீங்க வால்யூம் ஃபுல்லா வைக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லானா ஒரு 2-3 பாயிண்ட் கம்மி. ஆனா என் கேள்வி என்னன்னா, இப்போ நான் வயர்ட்ல லிசன் பண்றேன்னு வைங்க. அதுல வேணா செக் பண்ணி பாருங்க. நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம அந்த இதுல பார்க்கலாம். சரி, ஃப்ரண்ட்ல வந்து ANC ஒயர்லெஸ் ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ்னு போட்டிருக்காங்க. 70+ hours ஆஃப் பேட்டரி லைஃப், கிளவுட் ஃபார்ம் கம்ஃபோர்ட்னு போட்டிருக்கான். அப்புறம் கஸ்டமைஸ் சவுண்ட் வயா ஆப். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஆக்டிவ் நாய்ஸ், அது ஓகே. இமர்சிவ் லேப் குவாலிட்டி ஓகே. கிளவுட் ஃபார்ம் இயர் கப்ஸ் ஓகே. கிளியர் கால்ஸ் இதுதான் நீங்க சொன்னது ஓகே. கஸ்டமைஸ் யுவர் சவுண்ட் ஓகே. கனெக்ட் டு எனி 2 devices at a time. ஓகே ஓகே, மல்டி பாயிண்ட் இருக்கு. ஃபைன் ஓகே. கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்கு. ஃபோல்டபிள் ரொட்டேட்டிங் இயர் கப்ஸ். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் வச்சு ஓட்டிட்டாங்க. 40mm டிரைவர்ஸ்னு போட்டுருந்தோம். அதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ லைட்ல ஸ்பெஷல் ஆடியோன்னு ஏதோ இருக்கு. ஸ்பெஷல் ஆடியோ இருக்கு. ஸ்பெஷல் அதான் அப்படி இருக்கா? ரைட். நம்மால் ஓபன் பாக்ஸ் டெலிவரி தான் போல. ஆமா, ஓபன் பாக்ஸ் டெலிவரி தான். முன்னாடியே ஓபன் பண்ணி ஓடிபிலாம் வாங்குனாங்களா? அவ்வளவுதான். சரி, இது பேர் வந்து ஜேபேட் லக்ஸ்ங்க. ஜே பட்ஸ் லக்ஸ் ANC, அதுதான் மாடலோட பேரு. பேக்கேஜிங் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நோக்கியா பழைய ஹெட்ஃபோன்ஸ்லாம் நான் ஓபன் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது அதே மாதிரி இருக்கு. எனக்கு இது ஸ்கல் கேண்டி மாதிரி இருக்கு கையில எடுத்ததுமே. ஆமா, வெயிட்டே இல்ல பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, வெயிட்டா இருக்கும். இது வெயிட்டே இல்ல ப்ரோ. உங்க ஸ்கல் கேண்டி அதுதான் இருக்கு. ஆமா, கேபிள் பாத்துக்கோங்க. பிரைடட் கேபிள், செம்ம லென்த்தியான கேபிள் கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா ஏதாவது மொக்கையா கொடுப்பான்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு கேபிள். எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, இந்த கப்பு வந்து இந்த இடத்துல இருங்களேன், தெரியுதா? சுவெலாம் ஆகுது, இப்படியே திருப்பிக்கலாம். அது பார்த்தேன், நல்லா மாஸ் பண்ணிருக்கானுங்க. அது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. நிறைய பேர் வந்து மடிச்சு வைக்கிறதுக்கு கேட்பாங்க. ஒண்ணு ப்ரோ எப்படி அப்புறம் அப்படிதான் கொண்டு போய் அவ்வளவுதான். சூப்பரா இருக்கும். அதை நல்லா பண்ணிருக்காங்க. பரவாயில்லையே, அந்த ஏர் வெண்ட் எல்லாமே இருக்கு ப்ரோ. அப்ப பேஸ் நல்லா இருக்கிறதுக்காக தான் டிசைன் பண்ணிருக்கான். எனக்கு இத பாக்குறதுக்கு ஆடியோ டெக்னிக்கா அந்த மாதிரி டக்குன்னு அந்த டிசைன் பார்த்தா அதுதான் வரும் ப்ரோ. அந்த மாதிரி அதுதான். ஹெட்பேண்ட் நல்லா இருக்கு ப்ரோ. ஹெட்டுக்கானதுலாம் நல்லா இருக்கும். நீங்க போட்டு பாருங்க, வெயிட் சுத்தமா இருக்காது. லெஃப்ட் ரைட் பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் ரைட் லெஃப்ட்னு. இருக்கு. அத பாத்து போட்டுனா சுத்தமா வெயிட்டே இல்ல. பொதுவாவே நான் வெப்பனோட எப்ப பாரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல வேற எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. வேற ஒண்ணும் இல்ல, ஷாக்ஸ் பிராண்டோடது என்னது ஓபன் ரன் ப்ரோ 2. ஆமா, அது பழகிருச்சு. அது காதுல இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது சீரியஸா. அது பாட்டுக்கு இருக்குது. இப்படி ஒண்ணு நான் மாட்டி இருக்கேனே தெரியல. ஆமா, தெரியாது ப்ரோ. என்ன பாக்குறேன் வரல அன்னைக்கு காது அடைச்ச மாதிரி இருந்தா உங்களுக்கு தெரியும். இது வேற வெளியில தான். நாங்க இது ஷாமியோட அந்த ஈவென்ட் போனோம்ல, அப்ப என்னாச்சுன்னா நம்ம இவர லட்சுமி ராஜன் என்னாச்சு, ஹெட்செட் எடுத்துட்டீங்களா அப்படின்னாரு. இங்க நான் அப்படி திரும்பினா ஓகே. ஏன்னா எல்லாரும் தனியா ஒரு பாக்ஸ்லயோ இல்லாட்டி ஓவர் நமக்கு எப்ப பாரு அது பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட்ல இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? கரெக்ட். என்ன மைக் மட்டும் தான் மிஸ்ஸிங். சொல்ல மாட்டேன், இதுக்கு 2 இயர் வாரண்டிங்க டிஃபால்ட்டாவே. சோ இதுக்குமா? இதுக்கு 2 இயர் ப்ரோ. அப்ப இந்த யுஎஸ்ல உள்ளது போல ப்ரோ. ஷாக்ஸ் 2 இயர்.
ஃப்ளிப்கார்ட்லயும் இப்போ 300 ஏற்றிட்டான் பாருங்க 4299 வந்துருச்சு. சரி 2 இயர் பை டிஃபால்ட். இப்போ நீங்க ஒரு 1 இயர் போட்டிருக்கீங்க. ஆமா அதுக்கப்புறம் இது ஆக்டிவேட் ஆகும். அது ஒன் அசிஸ்ட் அது கீழே காட்டுது பாருங்க. 3 வருஷம். ஆமா ஒரு ஹெட்ஃபோனுக்கு 3 வருஷம் வாரண்டிலாம் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன்ற அளவுக்கு இருக்கு. நைஸ். கேட்டு பார்க்குறீங்களா? இங்கே இருக்குது பவர் பட்டன். அந்த பக்கம் இருக்கும் பவர் பட்டன். கழட்டி ஆன் பண்ணிக்கோங்க. இது பவர் பட்டன், இது நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டன். அதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆயிரும். சரி ஆன் ஆயிட்டான். டிஎன்டி ப்ரோ இவனுங்க எல்லாரும் ஒரே கடையில இருந்தா வரானுங்க. ஏன் ஷாக்ஸ் இவன் எல்லாம் பேட்டரி மீடியம்னு சொல்லுது ப்ரோ. ஆமா சொல்லும் ப்ரோ. இது அவங்க ஊரோட காமன் டெம்ப்ளேட் ப்ரோ. அதை நான் இப்போ இங்கே பாருங்க ப்ரோ. இந்த தலைவனை இப்போ நான் ஆன் பண்ணால் பேட்டரி மீடியம்னு கத்துவான். சாஃப்ட்வேர் ஒரே இதுவோ ஒரே கடை இதே வாய்ஸ் வேற. ஏய் ஏதாவது ஒரே கடையில தான் கொடுத்து பண்றீங்களாடா? உண்மையா சொல்லுங்க. மீடியம் மைக்கா? எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ல அவங்க ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓ வந்த உடனே வாங்கின உடனே ஒரு அப்டேட் காட்டுச்சுங்க. அது ஆயிடுச்சு. ஓகே. நாய்ஸ் கண்ட்ரோல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப்ல தான் இருக்கு. நீங்க வேணா ஆன் பண்ணிக்கலாம். அவ ஆம்பியன்ட் மோடோட இருக்கு. ஆம்பியன்ட் மோட்னா நல்லா இது பண்ணி காட்டுது. ஃபேனு எல்லாமே சூப்பரா இருக்கும். பூஸ்ட் சூப்பரா இருக்கும் ப்ரோ. நல்லா பூஸ்ட் பண்ணுது. நைஸ். நாய்ஸ் கேன்சலேஷன். அதான் இந்த அளவுக்கு சவுண்ட் கேக்குது. 4K ஏத்த மாதிரி இருக்குங்க. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் நியாயமா கம்பேர் பண்ணக்கூடாது, ஆனா சும்மா கம்பேர் பண்றேன். என்னன்னா சிஎம்எஃப் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணாங்க. அதுல ஏன்சி கொஞ்சம் நல்லா இருந்தது. அது நல்லா இருக்கும் ப்ரோ. ஆப்வியஸ்லி நல்லா இருக்கும். அவன் இயர் கப்ஸ் பெருசு ப்ரோ. அதனால ஆனா 4000 ரூபாய்ல இது. ஆமா அது 7000 ரூபாய். அதையும் நம்ம பேசணும். கரெக்ட். சரி இதெல்லாம் ஹைரஸ்லாம் இல்லல்ல? ஹைரஸ்லாம் கிடையாது. ஈக்குவலைசர்ல போயிட்டு நீங்க வேணா கஸ்டம் வேணா வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி கஸ்டம் பண்ணிட்டீங்க போல இருக்கு. அதுவே சூப்பரா இருந்துச்சு பேஸ் பூஸ்ட். அது இல்லாம அவனோட சிக்னேச்சர் சவுண்டே இப்படி தான் வச்சிருக்கான். இது வந்து ஜேலாபோட சிக்னேச்சர் சவுண்டா. காதுல கத்துது. ஜேலாப் சிக்னேச்சர் பேலன்ஸ்டு பேஸ் பூஸ்ட். கஸ்டம் நீங்க வேணா டியூன் பண்ணிக்கோங்க. நான் சும்மா வச்சு செக் பண்ணி பார்த்தேன் வொர்க் ஆகுதா இல்லையான்னு. நீங்க பேஸ் பூஸ்டே ஏத்திருக்கீங்க. இல்ல பேஸ் பூஸ்டே அதுதான். இல்ல பேஸ் பூஸ்டே ஏத்திட்டீங்க. நம்ம தான் அந்த வாய்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஷார்ப்னஸ். அப்புறம் ஸ்பேஷியல் ஆடியோ இருக்கு. மியூசிக் மோட், மூவி மோட் போட்டா கொஞ்சம் வைடா பிரைட்டா இருக்கு மூவி மோடு. அப்புறம் ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ்ல எந்த ஃபோன் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டும். ஆமா அது காட்டுது. அது சேஃப் இயரிங்க்கு வந்து நீங்க எவ்வளவு டிபி கம்மி வச்சிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோ சேஃப் இயரிங்க்கு. ஓகே. அப்புறம் அப்டேட் உங்களுக்கு வந்ததும் மை ஜேலாப் தான் இதான் சொன்னேன். பர்னிங் டூல் தெரியுதா? இதில் போட்டிருக்கான் பாருங்க. 50% வால்யூம் வச்சுட்டு ஃபோனில் இருந்து பார்க்கும்போது 50% இருக்கணும். ஃபுல்லுக்கு நடுவில் இருந்துட்டு 40 ஹவர்ஸ் பர்னிங் பண்ண சொல்கிறான். அதுக்கும் தனி சவுண்ட் வச்சிருக்காங்க. கைஸ் நாங்க இதுதான் சொல்றோம். ஆமா நான் ஐஎம் வெப்சைட்ஸ்லாம் முன்ன ப்ரோ இப்ப இல்ல. ஃபர்ஸ்ட் ஐஎம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுமே நான் போய் செக் பண்ணேன். அப்பயே அந்த எந்தூசியாஸ்ட் எல்லாருமே வந்து இதை பர்ன் பண்றது நல்லா இருக்கு. கண்டிப்பா பர்னிங் பண்ணியே ஆகணுங்க. நான் ஒரு ஐஎம் என்ன பண்ணிட்டான், ஓப்பனா போட்டான். எப்படி போட்டான் தெரியுமா? ப்ரீ பர்ன் ஃபார் 100 ஹவர்ஸ் அப்படி. அது ஒரு சில பிராண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ப்ரோ ப்ரீ பர்னிங். சோ இதெல்லாம் இருக்கு. இது எப்படின்னா நம்ம லைவ் எக்ஸாம்பிளுக்கே வருவோம். நம்ம எஸ்ஆர்கே இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜேடி விக்கிறேன்னு சொன்னாரு. ஜேடி 1 வாங்கிட்டான். ஜேடி 1 வாங்கிட்டு நல்லாவே ரிட்டர்ன் பண்ணிரலாம்னு இருந்தானா. அப்புறமா போட்டு ஓடி அப்புறம் மச்சான் உனக்கு பெஸ்ட்டா. என்னடா வந்த அன்னைக்கு காரி துப்புன. இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ப்ரோ, நிறைய பேர் ஒரு வருஷம் 1.5 வருஷம் யூஸ் பண்ணிடுறாங்க ஒயர்ட் ஹெட்ஃபோன். அப்புறம் அது பிடிச்சி போயிருதா, அதே பிஞ்சு புதுசு வாங்குவாங்க. நல்லாவே இல்லை ப்ரோ, அந்த குவாலிட்டியே இல்லை அப்படின்ட்டு யோ பர்னிங் பண்ண முடியாது. இது இவங்க நிறைய பேர் மித்துன்னு நினைச்சிட்டு கமெண்ட்ல வந்துட்டு மித்துன்ட்டு போறாங்க ப்ரோ. இது காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஆக்சுவலா என்னாச்சு, நம்ம குரூப்லயே வந்து எனக்கு தெரிஞ்ச நம்ம கம்யூனிட்டிலேயே ஒருத்தர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அதுல பேசுறவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசினாங்க. கமெண்ட்ல வந்து கிளிகளும் வச்சிருந்தாங்க. என்னன்னா, டேய் தெரியாத விஷயத்த கூட இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்களா எப்படி? அப்போ கான்ஃபிடென்ட்டா நம்ம வந்து இப்போ ப்ரோ பொய்யை வந்து உரைக்க சொன்ன அப்படி ப்ரோ இருக்கும். அந்த மாதிரி இவனுங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்துட்டு ஆமா iOS ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. iOS வந்து ஆக்சுவலா ஓப்பன் தான், யாருனாலும் அது என்னன்னா இப்படி வந்து சாதாரணமா. அப்ப என்ன ஆயிடும், நீங்க இப்போ விஷயம் தெரிஞ்சோம் ஓகே உடனே அப்படின்ட்டு ரிவ்யூ க்ளோஸ் பண்ணிருக்கணும். இல்ல ப்ரோ சமாடு இல்ல, யாராவது வந்திருந்தாங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது ஓப்பன் கஷ்டம் எவன்டா அவன் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆப்பிளே விஷயம் தெரியாதவங்க ஓ அப்படியே ஆப்பிள் சொல்லவே இல்லைங்க, என்கிட்ட ஆண்ட்ராய்டை பத்தி தான் சொன்னாங்க அப்படி இருக்கும்ல. இதை தான் சொல்றேன். அதாவது தெரியாது, அது தப்பா இதுவான்னு தெரியாது. நான் கான்ஃபிடென்ட்டா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சிஎம்எஃப் ஹெட்ஃபோன்ஸ் தாங்க உலகத்திலேயே பெஸ்ட். ஆப்பிள் ஆக்சுவலா சிஎம்எஃப் அக்வயர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நியூஸ் வீடியோ போட வேண்டியதான். ஆப்பிள் சிஎம்எஃப் அக்வயர் பண்ண ட்ரை பண்றாங்க. டெக்னாலஜி ரொம்ப சவுண்டா இருக்குங்க. டிராக்லாம் இருக்குல்ல, அதனால போடுறேன். ஆமா ஏண்டா கொஞ்சோண்டு சரி ஓகே நைஸ் ப்ரோ, நல்லா இருக்கு. ஆப் ரொம்ப மினிமலா அழகா இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன், அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் ஏதாவது ட்ராக் ப்ளே பண்றேன். ஓகே போட்டு நம்ம ஆள் இருப்பானே. ஓகே
ரைட்டு, நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கும். ஆடியோ கிளாரிட்டி வைஸ் நல்லா இருக்கும். வால்யூம்லாம் ஃபுல்லா வச்சாலே நல்ல வால்யூமா தான் இருக்கு. நல்லாவே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்ததும் சொன்னதுக்கு நான் கம்மியா இருக்கும்னு நினைச்சேன். இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லா வைக்கிற மாதிரி இருக்கு. மத்த பட்ஸ்லாம் நம்ம ஒரு 70 60. சரி, நீங்க ஏதோ பேசுறீங்க, பட் என்ன பேசுறீங்க எனக்கு தெரியாது. பயங்கரமா இருக்கு. பேஸ் பூஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட டியூனிங். இவங்களோட பேஸ் பூஸ்ட் டியூனிங் நல்லா இருந்துச்சு. பேஸ் பூஸ்ட் தான். பேஸ் பூஸ்டே உனக்கு சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அது. நான் எதிர்பார்க்கல. யூஸ்வலாக டம்மா டிம்னு அடிக்கணும்னு பார்த்தேன். பட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதில் ஒரு வி ஷேப் தான் அவனும் கொடுத்துருக்கான் பேஸ் பூஸ்ட்டுக்கு. அண்ட் கஸ்டம் EQ-ல நம்ம எது மாற்றினாலுமே வந்து அது ஒர்க் ஆகுது, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ பேருக்குன்னு ஒரு EQ கொடுக்கல அவனுங்க. பவர் ஹவுஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டார், அவ்வளோதான். நல்லா பொட்டன்ஷியலான ஹெட்ஃபோன் தாங்க. நான் கொஞ்சம் இதாக தான் இருந்தேன், பட் ஆனால் அது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் வாங்கணுன்ட்டு. இல்லை ப்ரோ, குட் ஹெட்ஃபோன்ஸ். ஒரு 30 ஹவர்ஸ் பர்னிங் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. பர்னிங் பண்ணிட்டு அவங்க அந்த JLab ஆப்லேயே கொடுத்துருக்காங்க எப்படி பர்னிங் பண்ணுன்ட்டு. அந்த பர்னிங் ஆடியோ ரன் பண்ண விட்டு ஒரு 30 ஹவர்ஸ் பர்னிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்கு கேட்க. வந்து வாங்கினோடனே போட்டோடனே ஒரு மாதிரி மட்டமாக இருந்துச்சு. பர்னிங் பண்ண உடனே தலைவன் வேற லெவலில் இருக்கும். இல்லை, அவனே வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்கான்ல. ஆமாம், அதில் மென்ஷன் பண்ணுறாங்க ப்ரோ. பர்னிங் பண்ணி அவன் 40 ஹவர்ஸ் மினிமம் பண்ணணும் அப்படின்றான். இல்லை, நான் இப்போ லிசன் பண்ணதுலேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, லவுட்னஸ் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. மெயினாக க்ளீனாக இருக்கு ப்ரோ. பேஸ் எல்லாமே வந்து மர்ஜ் ஆகி ஒரு மாதிரி எனக்கு மட்டியா இல்லாமல். ஹைலைட் என்னன்னா, அவங்களோட சிக்னேச்சர் இருக்குல்ல, அதை கொண்டு போய் குப்பையில போட சொல்லுங்க. பேஸ் பூஸ்ட் அல்ட்டியா இருக்கு. பேஸ் சூப்பராக டியூன் பண்ணியிருக்கானுங்க. அல்ட்டியா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. யூசுவலா பேஸ் பூஸ்ட் எல்லா பிராண்ட்லயுமே மட்டமா இருக்குங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியா இருக்கும். மிட் எல்லாமே கிரஷ் ஆயிரும். இதுல வந்து சூப்பரா கொடுத்துருக்கான் அவனே. அது நைஸ். செம்ம ஒர்க்குங்க, அல்ட்டி ஒர்க்கு. டைப் சி கனெக்ட் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். டைப் சி கனெக்ட் பண்ணாலே பவர் ஆஃப் ஆகும் சில ஹெட்ஃபோன்ஸ். செம்மையா இருக்கு. ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா, ஆன்ல இருந்ததா கேபிள் கனெக்ட் பண்ணிட்டேன்னா, ப்ளூடூத்ல இருந்தனால ப்ளூடூத் மோட்லேயே இருந்தது. ப்ளூடூத் இங்கே ஆஃப் பண்ணனா, ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் கழட்டிட்டு கனெக்ட் பண்ண உடனே ஒரு சவுண்ட் வந்தது, டிடிங் அப்படின்னு வந்துட்டு. அவ்வளோதான். ஆடியோ அதே மாதிரி இருக்கா? கிளாரிட்டி ப்ளூடூத் அளவுக்கு லவுட்னஸ் இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. ஓகே. ஆனா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் மினிமலா தான் இருக்கு, ரொம்பலாம் இல்ல. ஓகே. CMF ரொம்ப டிராஸ்டிக்கா இருந்துச்சுல்ல ப்ரோ, ரொம்ப கம்மி ப்ரோ. அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 80-100. ஆனா CMF ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இது வந்து 100ல இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்னா, CMFல வந்து 3.5mm கேபிள் எடுத்து N91 மாதிரி ஒரு டிவைஸ்ல கனெக்ட் பண்ணா அலறுது. இதுவே நார்மல் டிவைஸ்ல கன்வெர்ட்டர் போட்டா அமைதியா இருக்கு. ஓகே. ஆமா, சோ அதுக்கு வந்து இன்னும் அடிஷனல் பவர் தேவைப்படுது. வேலைக்கு இது டைப் சி இல்ல, நல்ல பவர் டிராப் பண்ணுது. ஆமா ப்ரோ, ஃபுல்லா எடுக்குது. பொட்டாட்டி குமுங்குது. வித்தியாசம் அதான் சொல்றேனே, 80 to 85% வால்யூம் வந்துருது. ஓகே. ப்ளூடூத்துக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 80 to 85 கிட்ட இருக்கு வயர்ட்ல. செமையா இருக்கு ப்ரோ. ஓகே, நல்ல குட். செம. மெயினா எனக்கு வெயிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேபிள் குவாலிட்டி அல்டி. ஆமா, இவ்வளவு பெரிய கேபிள் கொடுத்திருக்கானே, போனே சார்ஜ் பண்ணலாம் போல. என்னாச்சு தெரியுமா, இப்ப JLab ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. நான் உருவிட்டேன்ல, உடனே ஆஃப் ஆயிட்டான் பவர் சப்ளை. ஓகே ஓகே. கனெக்ட் பண்ணா வரும். வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துட்டேன்னா அப்போ இது எப்படி அப்ளை ஆகுதுன்னா ப்ரோ, சூப்பர். நிறைய ஹெட்ஃபோன்ஸ் எப்படின்னா, இப்போ CMF வந்து எப்படின்னா, நான் அதாவது ஆன்ல இருக்கணும். ஆன்ல இருக்கும்போது நான் 3.5mm யூஸ் பண்ணுவேன். கரெக்ட். ஸ்கல்கேண்டி அதே மாதிரி தான். ஆனால் ஆஃப் ஆயிருந்தா வேலைக்கு ஆகாது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி கான்செப்ட். இது நல்லா இருக்கு. நைஸ் ப்ராடக்ட் ஃபார் 4K. செம ஒர்த்து. மெயினாக லைட் வெயிட்டுங்க. நான் ரொம்ப நேரம் கேட்டு பார்த்தேன், தலைவலியே எதுவுமே இல்லை, கழுத்து கூட வலிக்கல. நான் என்ன சொன்னேன், வலிக்கும். இதை பார்த்ததும் எனக்கு என்னெல்லாம் திரும்ப தோணுது. ஃபர்ஸ்ட் வெளில எடுத்ததுமே எனக்கு க்ரஷரிவோ தான் தோணுது. ஏன்னா அதே மாதிரி இருக்கு எல்லாம். சரியா, இந்த இடத்துல இருக்க மெட்டீரியல் மட்டும் மாறுது. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் இருக்கு இல்லையா, அசிஸ்டன்ட் பேசுறது எல்லா டாஸ்க் அப்படியே ஷாக்ஸ்லயும் அதே தான். நீங்க லாங்குவேஜ் மாத்திக்கலாம் வேணா, பிரெஞ்சு சைனீஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம், தெரிஞ்சா வச்சுக்கோங்க. நான் ஆஃப் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்த்தாங்க, ஆஃப் ஆப்ஷனே இல்லைங்க. நான் பேசுவேன்டா, மூடிட்டு கேள்றா அப்படின்னு. ஆனா நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ, சூப்பரா இருக்கு. நைஸ். ஸோ மெயினா 2 இயர் வாரண்டிங்க, அது ஒரு அட்வான்டேஜுங்க ப்ரோ. அது US ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதுமே எனக்கு அதான் இப்போ பொறி தட்டுது. ஷாக்ஸ் USல போய் தான் வேலையாடா உங்களுக்கு 2 வருஷம் மினிமம் வாரண்டி கொடுத்துருவீங்களாடா அப்படி இருக்கு. மாஸ்ல ப்ராடக்ட்டுக்கு 2 வருஷம் வாரண்டி பெரிய விஷயமாச்சு. கரெக்ட், உண்மைதான். ஷாக்ஸ் அது சென்னைசர் மட்டும் தான் 2 இயர்ஸ் கொடுத்துட்டு இருந்தான். அவன் 20,000 பட்ஜெட். இல்ல பெரிய விஷயங்க. நான் கண்டிப்பா பாராட்டியே ஆகணுங்க ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, செம ஃபைண்டிங் ப்ரோ. நீங்க அந்த சேனல் ஃபாலோ பண்ணனால தான் இந்த அளவை தான் நான் சொல்றேன்.
நான் ஏதாவது திடீர்னு நான் சொல்லுவேன், அப்புறம் தப்பா எடுத்துக்க கூடாது. பெரிய சேனல்ஸ்ல எல்லாம் இதை காட்ட மாட்டேங்கிறாங்க. சின்ன சேனல் தாங்க இது, புரியுதா? பெரிய பெரிய ரொம்ப சேனல்ஸ்ல underrated. அவங்களுக்கு வியூஸே வந்து ஒரு 5000 6000 அந்த மாதிரி தான் போகும். நிஜமா. ஆனா அவங்க எல்லா பிராண்டோட TWS ஹெட்ஃபோன் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. நான் அதை ரெஃபர் பண்ணி ஒரு சில தான் வாங்கி எல்லாமே நல்லா இருந்திருக்கு, எதுவுமே மோசமாலாம் இல்ல. சரி, இது வந்து எப்பயுமே நடக்குது. நாங்க ப்ரோ ஸோ நைஸ் ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கும் யாருக்காவது வந்து லைட் வெயிட்டா ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா 4K பட்ஜெட்ல கேட்டிங்கன்னா நீங்க இதை ட்ரை பண்ணலாங்க. மெயினா ஹெவியா இல்ல, உங்களுக்கு வந்து மியூசிக் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கு, சவுண்ட் கோர் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். பட் இது வந்து அதுல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. வீக்கோ தான் இவன் வீக்கோ நோக்கி தான் போறான். அதனால இவருக்கு பிடிச்சதுங்க அது. சரியா? அதனால கரெக்டா செட் ஆயிடுச்சு. ஆமா, நல்ல ஒரு ப்ராடக்ட். ரைட்டு. வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், இப்போ நீங்க வயர்டு கனெக்ட் பண்ணி விளையாடுறதா இருந்தா கேமிங் யூஸ் பண்ணலாம். கேமிங் யூஸ் இதுதான் ஒரு பெரிய பிளஸ். வயர்டு கனெக்ட் பண்ணி விளையாண்டாலும் கேமிங் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேக்குறாங்க, ப்ரோ எனக்கு ப்ளூடூத் வேணும், எனக்கு வயரும் வேணும் ப்ரோ, ஏன்னா கேமிங் விளையாடுறேன். அவங்களுக்கு இது நல்லா இருக்கு, ஏன்னா வயரும் ரொம்ப பெருசு வேற. ஆமா, நீங்க தனியா வாங்கணும் அவசியம் இல்ல. பிசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ் ஃபோன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பத்தி பேசும்போது தான் அது நான் தனியா வந்து உங்களை டீல் பண்றோம். ஆரோஜிக்காக நாங்க இரங்கல் ஒரு நிமிஷம் அமைதி காப்போம். நானே மனசு உடஞ்சு போயிருக்கிறேன். அது ஆனா நான் எப்பயோ கேஸ் பண்ணது அது தப்பு. யார சொல்லுமா கடைசியில எல்லாம் இந்த ஏஐ ரேஸ்ல வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை விட்டுறாங்க ப்ரோ. நான் யார தப்பு சொல்லுவேன்னா மறுபடியும் ஆரோஜியும், அதாவது அசோசியும் தப்பு சொல்லுவேன், கன்சியூமர்ஸையும் தப்பு சொல்லுவேன். அவன் வந்து காம்பாக்டா போன் விடுவானா, அப்ப யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆமா, காம்பாக்ட் போன் வந்து கேக்குறாங்க ZenFone 9 10 எங்கேஜ் யூஸ்ட்ல கிடைக்குமா? டேய் போதும்டா, எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் மட்டுமே கரெக்டா வரீங்கடா. உயிரோடு இருக்கும் போதெல்லாம் மதி லைஃப்ஸ் குட் அப்படின்னு ஒருத்தர் சுத்தி இருந்தான். அவன் லைஃப் பேட் ஆகி பாடையில போனதுக்கு அப்புறம் வேற எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்வாங்க. யோ குவாட் டேக்லாம் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு உட்காந்து நான் அன்னைக்கே போனார் நல்ல வீடியோ போடும்போது சொல்லிட்டு தான் இருந்தேன். குவாட் டேக் சூப்பரா இருக்கு, மியூசிக் எந்தூசியஸ்டா உங்களுக்கு கரெக்டா செட் ஆகிற டிவைஸ் அதுதான். பட் அன்னைக்கெல்லாம் எல்லாரும் விட்டுட்டாங்க. இப்போ வந்துட்டு ப்ரோ எல்ஜி மாதிரி யாராவது இப்போ வந்து ஆடியோல அதான் ஆடியோல பண்ணா இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு காமன் டெம்ப்ளேட் எடுத்துப்பாங்க. ப்ரோ இதெல்லாம் பண்ணா நம்ம பிராண்ட் வந்து செத்துருது. எப்படி? அப்படிதான் எல்ஜி ஏன் செத்துச்சு? நிறைய R&D பண்ணாங்க. ஓகே, ஆடியோ ரிலேட்டடா மட்டும் டிவைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நல்ல டிவைஸ் தான், ஆடியோக்கு எம்பசைஸ் பண்ணாங்க. ஓ அப்போ இதை பண்ணா செத்துருவோமா? சரி ரைட், அப்போ வேணாம். நான் எதுவுமே பண்ணல, அதெல்லாம் நான் அப்படியே இருந்திருக்கிறேன். எக்ஸாம்பிள் சாம்சங் ஆப்பிள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படியே இருந்துக்கிறாங்க, யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. ஏன்னா சாம்சங் ஒரு காலத்துல அப்படி யூனிக்கா பண்ணிட்டு இருந்தவன் தான், போறம்போக்கு என்னன்னு தெரியல. நிஜமா நான் ஆக்சுவலா அதுக்கு தான் ட்விட்டர்ல போட்டிருந்தேன்ல ப்ரோ, இந்த மாதிரி கேலக்ஸி பீம்லாம் பண்ணதும் சாம்சங். அப்புறம் இந்த கர்வ் போன், ஆமா ஒரு இது பீக், அதெல்லாம் அவ்வளவுதான். கேலக்ஸி ரவுண்ட் அப்படிங்கிறது தான் அந்த போனா. என்னடா பேரு அப்படின்னு தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான் சாம்சங்கும். போட்டி போட்டுக்குவாங்க சாம்சங் எல்ஜியும். சாம்சங் எல்ஜி இவன் ஒரு டெக் விட்டானா வேற ஒரு டெக் விடுவான். ப்ரோ அவங்களோட ஆக்சுவல் போட்டி எந்த அளவுக்கு போச்சு தெரியுமா? ஒரு டைம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சாம்சங் வந்து என்ன பண்ணிட்டான், சாம்சங் கேலக்ஸி S8 அடுத்து S9 இதெல்லாம் வருது. வரும்போது அவனுக்கு குளோபல் மார்க்கெட்டுக்கு வந்து என்னது ஸ்னாப் டிராகன்ல, அதனால என்ன பண்ணிட்டான், S7ல இருந்து S8க்கு 835 வந்து மொத்தமா குவால்காம் கிட்ட, வேற யாருக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஃபுல்லா அடுத்த 2 மாசத்துக்கு எனக்கு தான். நீ அங்க வடை போட்டா அது என் தட்டுக்கு தான் வரணும், நான் சாப்பிடணும் சப்ளை அது ஏன் இஷ்டம் அப்படின்ட்டு பேமெண்ட் பண்ணி. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா பண்ணி லாக் பண்ணிட்டான்ல. எல்ஜி வேற வழியே இல்லாம நீங்க வேணா செக் கூட பண்ணி பாருங்க. G5 இருக்குல்ல, G5 வந்து 820ல பண்ணிருப்பான், G6 வந்து 821. அவ்வளவுதான், கரெக்ட். 835 வர மாட்டான். ஏன்டான்னு பார்த்தா 835 குளோபல் பேனலும் நல்லா இருக்குங்க. சாம்சங் ஈக்குவலா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிருந்தானுங்க. அதனாலேயே அந்த காம்படிஷன் செமையா இருக்கும் சாம்சங் எல்ஜிக்கும் அந்த டைம் சூப்பரா இருக்கும். ஆனா மாஸ் என்னன்னா G6 வந்து 821 அப்படின்னு சொன்னாலும் G6 வந்து அதுலயும் குவாட்டாக்கு, அதாவது நம்ம ஊருக்கு குவாட்டாக்கு, யூஎஸ்க்கு குவாட்டாக்கு டேக்ல அடிச்சிருவாங்க. நம்ம ஊருக்கு மட்டும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு குவாட்டாக்கு, யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வேற மாதிரி பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு ஒவ்வொரு மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு டைமுங்க செம்ம சேலஞ்சா இருக்கும், மாத்தி அடிச்சுப்பானுங்க. அதெல்லாம் செம்ம எந்தூசியாஸ்டிக் பிராண்டா இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து இளம் பாடல போயிடுச்சு. இதே மாதிரி எந்தூசியாசம் குள்ளர குறுக்க பூந்ததான் காலகாலமா இருக்கான். திடீர்னு பாத்தீங்கன்னா சோனி உள்ள வந்துட்டு ஸ்லோ மோஷன் அது இதுன்னு பண்ணா உடனே தான் எல்லாரும் ஸ்லோ மோஷனை கான்சென்ட்ரேட்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சோனி இருக்கிற இடமும் தெரியல. இந்த மாதிரி புதுசா பண்ண எல்லாரும் காணாம போயிடுறாங்க. எக்ஸிட்டுங்க அப்படின்ட்டு போயிட்டான். இந்த அதேதான் இப்ப நம்ம பேசணும்ல, புதுசா பண்ணவெல்லாம் காணாம போயிட்டானா, அதனாலதான் ஆப்பிளும் சாம்சங்கும் கண்டுபிடிச்சிட்ட. அதேதான், அதே டெய்லர் அதே வாடகை எல்லா வருஷம் திரும்ப நானும் புதுசா தான் பண்ண, யாரும் மதிக்க மாட்டாங்க. பண்ணதே பண்ணிட்டு இருக்கீங்க, நோட்டம் சொல்லிட்டே இருக்கீங்க, நாங்க இப்படியே இருந்துக்கிறோம். அவ்வளவுதான். ரைட்டுங்க, ஓகே. மொத்தம் ஜே லேப் நல்லா இருக்கு நேமும். ரைட்டு, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவராணி கௌதம். பார்க்கலாங்க, பாய்.